பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு கடுமையாக பாடுபடும் காங்கிரஸ் தலைவர்கள். உண்மையில் பிஜேபி 400 சீட்கள் ஜெயிக்குமா? பிஜேபி கூட்டணி அந்த அளவுக்கு கடுமையாக பாடுபடும் காங்கிரஸ் தலைவர்கள். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்போ அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஆரம்பிச்சு அதாவது 2023 ராகுல் காந்தி, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ச்சியாக பிஜேபி திட்டிகிட்டே இருந்தாங்க. எல்லா மீடியா எல்லாத்தையும் பிஜேபி எல்லாம் திட்டிருந்தாங்க. அப்படி தான் இருக்கணும் ஒரு அரசியல். எதிர்கட்சி அரசியல் எல்லாம் பண்ணோம். ஆளுங்கட்சி எல்லாருமே தேர்தல் முன்னாடி திட்டிகிட்டே இருக்கணும். நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கூட திமுக தலைவரும் எதிர்கட்சி தலைவருமா இருக்கும்போது சொன்னார், எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யணும். அப்படி தான் இருக்கணும். கரெக்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. 3வது ஃபேஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 ஃபேஸ் இருக்குது. மிக முக்கியமான தேர்தல்கள் எல்லாமே ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பிஜேபியுடைய முக்கியமான பகுதிகளில் நடக்குது. ஏன்னா தமிழகத்தில் மக்கள் வாக்களித்து பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வரல. தமிழகம், கேரளா தவிர மீதெல்லாம் பிஜேபி ஆதரவு தான். விடுங்க, கேரளாலே 15% வாக்கு உண்டு. தமிழகத்தில் பிஜேபி இப்போ 8லேருந்து 10% வாக்குகள் சொந்தமாக பெறும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பிஜேபிக்கு வெற்றியை கொடுக்குற மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் உச்சத்தில் இருக்கும்போது சும்மா இருக்காங்களா? ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு சொன்னாங்க. சாம் பிட்ரோடாக்கு அரசியலே தெரியாது. அவர் அரசாங்க ஆலோசகராக இருந்தவர், அந்த குடும்ப நண்பர். ஒரு ஓவர்சீஸ் ஸ்விங்கு இருந்தார் தலைவராக. அவர் என்ன பண்ணார், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வாரிசுகளுக்கு சொத்து போரில் வரினார். 55% வரைக்கும் வரி போடணுன்னாரு. கடுமையாக காங்கிரஸை பிஜேபி மோடி, நிர்மலா சீதாராமன்லாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து அவர் சும்மா இருந்தாரா? மக்களை ஆப்பிரிக்க அடிமைகள், ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க அதாவது தென்னிந்திய மக்கள், அதுக்கடுத்து மேற்கு பகுதி மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்கள், அரேபியாவிலேருந்து வந்தவங்க, வடக்கு பகுதி மக்கள் ஐரோப்பியர்கள் வம்சாவளியை சேர்ந்தவர்கள், கிழக்கு பகுதி மக்கள் பார்த்திங்கன்னா சீனா வம்சாவளியை சேர்ந்தவங்கெல்லாம் விதவிதமாக பேசினார். இவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருக்கலாம், இதெல்லாம் அது சம்மந்தப்பட்ட படிப்பு. இவரே அரசியல் காலத்தில் பேசுகிறாரு. அமெரிக்காவில் எந்த சமுதாயம்னே சொல்ல முடியாது, அங்கே அனைவரும் சேர்ந்து எல்லாமே வந்தறிங்க தானே. நேட்டிவ் அமெரிக்கன், அஸ்தக்கு, அப்புறம் ரெட் இண்டியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது, ரொம்ப மைனாரிட்டி தானே. ஆனால் அங்கத்தி அரசியல் எப்படி இருக்குது? அங்கே பிளாக்கு, ஒயிட்டு, சைனீஸு, மங்கோல்ஸு எல்லாமே தான் அங்கே உண்டு. அப்படி இருக்கும்போது இந்தியன்ஸுக்கும் ஜூன்ஸுக்கும் அங்கே நல்ல வேல்யூவே உண்டு. நம்ம இப்போ தான் 1% இருக்கோம், ஹிந்துஸே 1% இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவர் எதுக்கு அரசியலில் தேவையில்லா பேச்சு பேசுகிறாரு? அதை விட காமெடி இப்போ அதிர் ரஞ்சன் சௌத்ரி, மக்களவை எதிர்கட்சி தலைவர், அவர் இதே ஆமோதிச்சு பேசுகிறாரு. ஆக மொத்தத்தில் ராகுலுக்கும் அரசியல் தெரியல, கூட இருக்கவங்களே பிஜேபி ஜெயிப்பதற்கு அனைத்து வேலையும் செய்கிறாங்க. உண்மையிலே காங்கிரஸ் நிலைமை தான் படுமோசம். அங்கே நிர்வாகிகளும் தலைவர்களும் இல்லை, நிர்வாகிகளும் இல்லை, கூட இருக்கவங்களாம் பிஜேபி ஜெயித்தே தீர வேண்டும்ன்ற வெறியில் வேலை செய்கிறாங்க. இந்த விஷயத்தில் மோடி ரொம்ப லக்கி. அவர் உழைப்பை விட இந்த மாதிரி காங்கிரஸ்காரர்கள் வேலையே பாதி அவருக்கு வெற்றியை தருகிறது. நன்றி, வணக்கம்.